அடுத்ததாக நாம் காணவிருக்கும் ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட லாபஸ்தானம் வாக்குஸ்தானத்திலிருந்து அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். கண்டிப்பாக இவர்களுக்கு சுய உழைப்பின் மூலம் அதிக முயற்சிகளையும் அதீத லாபத்தையும் அதீத உறவினர்களையும் கொடுக்க இந்த குரு பகவான் அருளாசி கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் தனது முயற்சி வீரிய ஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமும் அங்கிருந்து இவர் தனது முயற்சி வீரிய ஸ்தானத்திலிருந்து தனது 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாகிஸ்தானத்தையும் தனது 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் தனது 9ஆம் பார்வையாக தனது ராசியையும் பார்த்து சிறப்பான பலன்களை கொடுக்க இந்த குரு பகவான் தயாராகி வருகிறார். வரும் 26ஆம் தேதி முதல் கண்டிப்பாக இந்த நன்மைகள் இந்த ரிஷபராசியினருக்கு கட்டாயமாக துவங்கும். பொதுவாக பலன்கள் பார்த்தால் உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய தடைகளை மீறி புதிய முயற்சியுடன் புதிய உத்வேகத்துடன் இந்த ஆண்டை கழிக்க நேரிடும். தொழில்துறையினர் கண்டிப்பாக புதிய முயற்சி புதிய கிளைகளை உருவாக்குவது தன்னுடைய தொழிலை விரிவாக்கப்படுத்துவது இந்த முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடுவர். மற்றவர்களுக்கு இயன்ற உதவிகளை இவர்கள் செய்து வருவது மூலமும் தனது பணியாளர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருவதன் மூலமும் இந்த தொழிலை திறம்பட செய்து இந்த தொழில் மேன்மை அடைவர். பூர்வீக சொத்தில் இவர்களுக்கான வருமானமும் சற்று உயரும். இதுவரை தடையாக இருந்த பூர்வீக சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வர இந்த குரு அருள் கண்டிப்பாக நிச்சயம் உண்டு. அரசு அதிகாரிகள் தங்களுக்கு தேவையான இடமாற்றமும் பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டாயம் இந்த காலகட்டாயம் தான். விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உத்வேகத்துடனும் தங்களுடைய பணியை தொடர்வார்கள். இந்த வருடத்தில் விவசாய பொருட்களின் விலை கண்டிப்பாக உயர்ந்தும் கண்டிப்பாக விவசாயிகளுடைய நலன் பெரிதும் உயரும் காலமும் இந்த காலம்தான். பெண்கள் தங்களுடைய கணவன் மற்றும் குழந்தைகள் மூலம் அதிக மன மகிழ்ச்சியும் அதிக ஆதரவுகளையும் இவர்கள் கண்டிப்பாக இந்த வருடத்தில் இந்த குரு பகவான் பெற்றுத்தர உள்ளார். தனது குடும்பம் சார்ந்த நல்ல சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு இவர்கள் தலைமை தாங்கவும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் இவர்களுக்கு அருள் புரிவார். வியாபாரிகள் தங்கள் தொழில் மிகுந்த ஒரு மேன்மை அடையக்கூடிய காலகட்டாயம். இவர்களுடைய பொருள்கள் சற்று விலைகள் அதிகமாகவோ அல்லது விலை உயர்ந்தும் இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த தயாராகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த குரு பகவான் இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வியாபாரிகளுடைய வாழ்க்கை தரத்தை அவர்களுடைய மூலப்பொருட்களின் விலையை கொண்டே செய்கிறார். வியாபாரிகள் தங்கள் கூட்டாளிகள் மற்றும் தங்களுடைய பங்குதாரர்கள் மூலம் சிறந்த ஒரு நிலையை அடைகிறார்கள். அரசு துறையில் பணிபுரிபவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பாக பதவி உயர்வு கண்டிப்பாக பெறுவர். மாணவர்கள் திட்டமிட்டு படித்து தங்களுடைய உயர்கல்வி நிலையை அடைய கண்டிப்பானது ஒரு காலகட்டாயமாக இந்த குரு பகவான் ஆசீர் வழங்குகிறார். மொத்தத்தில் பொதுவில் இந்த ரிஷபராசியினருக்கு மிகச்சிறந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த நேயர்களுக்கு இந்த வாரம் கண்டிப்பாக ஒரு சிறந்த வாரம். மனதில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நிலைநாட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. திடீரென்று அவசர முடிவுகளை எடுத்து அதனால் தர்ம சங்கடமான நிலையை நீங்கள் அடையக்கூடிய காலகட்டமும் இதுதான். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உறவினர்கள் நட்பு போன்ற இவர்களின் மூலம் தங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் அமையக்கூடிய காலகட்டாயம் இந்த குரு பயிற்சி. நன்றி. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த வாரம் ஒரு மிகச்சிறப்பான வாரம். உங்களுக்கு பண வரத்து அதிகரிக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த ஒரு குரு பயிற்சி சிறப்பானதாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து கொண்டிருந்த அனைத்து காரியங்களும் இந்த குரு பயிற்சியால் சிறப்பானதாக முடிந்து உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியே கண்டிப்பாக இருக்கிறது. அரசு தொடர்பான பணிகள் அரசு தொடர்பான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை காத்து கொண்டிருக்கிறது இந்த குரு பெயர்ச்சி. நன்றி. மிருகசீரிஷம் 1, 2 நட்சத்திர பாதத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்கள் இந்த குரு பெயர்ச்சி மிகச்சிறப்பானதான ஒரு காலம். ஏனென்றால் உங்களுக்கு வீடு கட்ட சொத்து வாங்க கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடத்திலிருந்து பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பணியாளர்கள் பணி சுமை குறைந்து நிம்மதியாக தங்களுடைய பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையும். மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த தங்கு தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுடைய குடும்பம் சீராக செயல்படவும் உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகவும் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சமுதாயத்தில் உங்களுடைய நன்மதிப்பை கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உயர்த்திய காண்பிக்கும். இந்த
3 நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சிறப்பானதொரு வாழ்வை தர இந்த குரு பயிற்சி அருள் புரியும் என்று நான் நம்புகிறேன். மேலும் தங்களுக்கு சிறப்பான இந்த அருளை பெற அருகில் உள்ள அம்மன் ஆலயங்களுக்கு மல்லிகை பூ மாலை தொடுத்து அதை அந்த அம்மனுக்கு சாற்றி அம்மனிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறும் என்று நம்புகிறேன். நன்றி.